இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 18/3/2024 24/3/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசிக்கு 7வது வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வச்சு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும். நிதி கண்ணோட்டத்தில் இந்த வாரங்கள் உங்கள் ராசிகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சாதகமான கிரக நிலைகள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு வேலைகளுடன் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சால் ரொம்ப நல்லது. சமூக நடவடிக்கைகளையும் தீவிரமாக பங்கேற்றுக்கிருவீங்க. உங்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை போக திட்டம் போடுவீங்க. இது உங்களை சுய பகுப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும். நம்ம சிறந்தவர்கள் என்று எப்போதும் நினைப்பது நமது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனால் நமது ஈகோ இதன் காரணமாக பல முக்கியமான முடிவுகளில் நம்ம அடிக்கடி தவறு செய்கிறோம். அதனால் நீங்கள் பல மோசமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும். உங்கள் தொழிலில் இந்த வாரம் உங்களுக்கும் இதே நிலை தான் ஏற்படும். கவனமாக இருக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் உங்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வெற்றி பெறுவீங்க. ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ஆசிரியர்கிட்ட நடத்தையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வந்து உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பழங்கால லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் ஜெபிக்கணும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல வாரம். எல்லா துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல வாரம். ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்துல வலுவோடு இருக்கிறாங்க. நல்ல பலன்கள் நடைபெறும். எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். இளைய பருவ துலாம் ராசிக்காரவங்களுக்கு கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள் இருக்கும். குறிப்பாக முனைவர் பட்டம், MBA இதெல்லாம் முடிக்க முடியாமல் திணறிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் தடைகள் அனைத்தும் விலகி பட்டம் பெறுவதற்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கிருவீங்க. பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும். வழக்கு இருந்துச்சுன்னா தீர்ப்பு சாதகமாக வரும். பங்காளி சண்டை தீரும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். தந்தையிடம் இருந்து உதவிகளோ பொருள் வரவுகளோ இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். விவசாயிகள் போன்றவர்களுக்கு வருமானமும் மனது சந்தோஷப்படும் நிகழ்ச்சிகளும் உண்டு. காவல்துறையிடம் சிக்கி திண்டாடிட்டு இருந்தீங்கன்னா அனைத்தும் நல்லபடியான முடிவை தரும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா துலாம் ராசி அன்பர்களுக்கு திடமான நம்பிக்கையும் தெம்பும் உற்சாகமும் நிறைஞ்ச வாரம். ராசியை குரு பார்க்குது. நிறைஞ்ச அறிவு திறமை இருந்தும் பயன்படுத்தவோ சாதிக்கவோ முடியலையே என்ற மனக்குறை தீரும். இன்னல்களும் இடைஞ்சல்களும் குறைஞ்சு மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் செயல் வடிவம் பெறும். சிலர் அடிமை தொழிலை விட்டுட்டு விலகி சுய தொழில் துவங்கலாம். சக ஊழியர்களால் அதிக நன்மை கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் உயரும். புதிய அனுபவமெல்லாம் உண்டாகும். அலுவலக பணிகளை உற்சாகமாக வழக்கத்தை விட குறைவான நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. திருமண தடையெல்லாம் அகலும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அதனால் கடன்களும் சிக்கல்களும் தீரும். பெண்களின் வெற்றிக்கு கணவரின் ஆதரவு இருக்கும். மாமியாரின் பாராட்டு மகிழ்ச்சியை தரும். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறனால பேச்சில் நிதானமும் பொறுமையும் தேவை. உங்களை வாட்டிய கடன் பிரச்சனைகள் தீரும். அனாவசிய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். கால பைரவரை அரளி மாலை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் 18/3/2024 உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக தோணலாம். ஆனால் சில சமீபத்திய சம்பவங்களால் உங்களுக்கு சோகமாக சில சோகங்கள் காத்திருக்கு. இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த வாரம் பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் இதற்காக நீங்கள் புதிய வாகனம் அல்லது வீடு வாங்க நினச்சா ஒரு பெரியவர் அல்லது பெரியவரின் சரியான ஆலோசனையுடன் மட்டுமே முதலீடு செய்யணும். இந்த வாரம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசவும் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஏன்னா இந்த நேரம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்தவும் குறிப்பாக சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டிங்கன்னா இந்த வாரம் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்தில்
தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைப்பின்னல் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு பரப்புவதற்கு உதவும். உயர்கல்வி படிக்க நினச்சா இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வச்சுக்கொள்வதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் நரசிம்மரை வழிபடணும். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் புத்திசாலித்தனத்திற்கும் திறமைக்கும் ஏற்ற வாரம் இது. மனதிற்குள் போட்டு வச்சிருக்கும் திட்டங்களை செயல்படுத்தி சோதனை செய்வீங்க. குலதெய்வ வழிபாட்டை தள்ளி போட்டு வந்திருந்தீங்கன்னா அதை செய்யுங்க, நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் குலதெய்வமே உங்களை காப்பாற்றும். ராசிநாதன் செவ்வாய் சனியுடன் இணைகிறாரு. சகோதர உறவு முணுமுணுப்பாக இருக்கும். கூட்டு தொழிலில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி பங்குதாரர்கள்ட்ட இணக்கமான சூழ்நிலையெல்லாம் இருக்கும். புதிய நண்பர்கள் எல்லாம் கிடைப்பாங்க. புதிய அறிமுகங்கள் இருக்கும். ஒரு சிலர் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறாம விலகி இருந்தவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வருவாங்க. நண்பர்களால் மகிழ்ச்சி இருக்கும். வீடு கட்டுறது போன்ற சுபகாரியங்களுக்கு இருந்த தடை விலகி புதிய வீடு கட்டுவதோ மனை வாங்குறதோ செய்ய முடியும். அநியாய வட்டிக்கு கடன் வாங்கி அதிலிருந்து மீள முடியாமல் அவஸ்தைப்பட்டு விழிபிதுங்கி இருந்தீங்கன்னா கடனை அடைப்பதற்கு நல்ல வழி பிறக்கும். கனவுகள் நினைவாகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி புதன் நீசம் பெற்று ராசியாதிபதி செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சுகஸ்தானத்தில் சேர்க்கை இருக்குது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எதையும் சாதிக்கும் எண்ணம் உதயமாகும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பணவரவு பொருள் வரவு சூப்பராக இருக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். உழைப்பிற்கு ஏற்ற பலன் உடனே கிடைக்கும். பணவரவு ஜாஸ்தியாகும். பொருள் சேர்க்கை ஏற்படும். தொழில் மேன்மை, வியாபார விருத்தி, புதிய கிளை அமைக்கிறது, புதிய தொழில் துவங்குறது, இந்த நன்மைகள் எல்லாம் உண்டாகும். வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா நல்ல தகவல்கள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். மாணவர்கள் படிப்பின் அவசியம் உணர்ந்து படிப்பாங்க. கைமறதியாக வச்ச பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். 19/3/2024 அன்னைக்கு மத்தியானம் 1:37 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கும் என்பதால் உடல் நலத்தில் அதிகம் கவனம் செலுத்துறது அவசியம். தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்து வர நற்பலன்கள் எல்லாம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வச்சு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிங்க. இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் ராகு இருக்குது. உங்கள் குடும்பத்தின் சில நிலங்கள் அல்லது சொத்துக்களில் இருந்து திடீரென்று உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் உற்சாகத்தின் காரணமாக தவறுதலாக கூட உங்கள் உணர்வுகளை இழக்காதீங்க. இல்லைன்னா உங்கள் லாபம் பெரிய இழப்பாக மாறும். அரசாங்க நடவடிக்கையால் எங்காவது வீட்டு பணம் சிக்கியிருந்த அந்த வாரம் அது உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி சரியான நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கண்டிப்பாக கவனிக்கணும். இந்த வாரம் குடும்பத்தில் நடக்கும் எந்த பிரச்சனையும் உங்கள் தொழிலுக்கு தடையாக இருக்கும். ஏன்னா உங்கள் ஆற்றல் குறையும். சரியான நேரத்தில் கட்டுப்படுத்துறதன் மூலம் மேம்படுத்த அறிவுறுத்தப்படுறீங்க. உயர்கல்வி படிக்க நினச்சா இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெற்றியும் பெறுவீங்க. தனுசு ராசி மக்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரம் சந்தோஷங்களை அனுபவிப்பீங்க. கோர்ட்டு கேஸ், நிலம் சம்மந்தப்பட்ட வில்லங்கங்களில் சிக்கியிருந்தீங்கன்னா வழக்குகள் சாதகமாக திரும்பும். தாயார் விஷயத்தில் அன்பும் ஆதரவும் ஏற்படும். சிலருக்கு தாயார் வகையிலான சொத்து விவகாரங்களில் இருந்து ஏதேனும் வில்லங்க இருந்தால் அது முடிவுக்கு வரும். திரவ ரீதியிலான பொருட்களை விற்பனை செஞ்சிங்கன்னா பணவரவு ஏற்படும். விவசாயிகள் காய்கறி வியாபாரம் செஞ்சிங்கன்னா, அரசு தனியார் துறையில் ஊழியர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்திகள் வரும். வேலை, வியாபாரம், தொழில் போன்ற அமைப்புகள் இனிமேல் நல்ல வலுப்பெறும். சிலர் செய்யும் தொழிலை மாற்றலாமான்னு யோசிப்பீங்க. இன்னும் சிலருக்கு தொழில் இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் நடக்கும். மாற்றங்கள் நன்மையை தரும். அதனால் துன்பங்கள் இல்லாத வாரம். 19ஆம் தேதி மதியம் 1:37 மணி முதல் 28ஆம் தேதி அதிகாலை 1:27 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் தெளிவற்ற மனநிலையிலே இருப்பீங்க. இந்த நாட்களில் எந்தவித புதிய ஆரம்பங்களும் முயற்சிகளும் செய்ய வேணாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரம். 5ஆம் இடத்துல நிற்கும் குரு ராசியை பார்ப்பதனால குழந்தை இல்லாதவங்களுக்கு வாரிசு உண்டாகும்.
மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். பொது வாழ்வில் புகழும் பெருமையும் உண்டாகும். போட்டி பொறாமை ஒரு புறம் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அல்லது வீடு வாகனத்திற்கான கடன் பெறலாம். உடன் பிறந்தவர்களுடன் பூர்வீக சொத்து பிரிப்பதில் கருத்து வேறுபாடெல்லாம் உண்டாகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளை சந்திக்க போகிறீங்க. சுப மாற்றத்தை தரும் இடப்பெயர்ச்சியெல்லாம் உண்டாகும். மகளுக்கு விரும்பிய விதத்தில் வரன் அமையும். பிரிஞ்சு வாழும் தம்பதிகள் சேர்ந்து வாழ்வாங்க. திருமண தடையாகலும் 19/3/2024 அன்னைக்கு மதியம் 1:37 மணி முதல் 22/3/2024 அன்னைக்கு காலையில் 1:27 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சத்துருக்களால் தொல்லைகள் ஏற்படும். நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கணும். முக்கிய ஆவணங்களையும் பணத்தையும் கவனமாக கையாளணும். திருச்செந்தூர் முருகனை ஆத்மார்த்தமாக வழிபடணும். இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்கள், மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 18/3/2024 24/3/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.